இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் இன்ட்ரெஸ்டிங் மட்டும் இல்லை, இது ஒரு ரியலான டாபிக் கூட. ஈஜிப்டின் ஹிஸ்ட்ரியிலேயே மோஸ்ட் ஃபேமஸான கிங் டுட்டன்காமுன். அவருடைய டெத்து இன்னும் வந்து மிஸ்டீரியஸாக தான் இருக்குது. ப்ளஸ் அவரோட டோம், அதாவது கல்லறை, அதுவும் இன்னும் மிஸ்டீரியஸாக தான் இருக்குது. டுட்டன்காமுனோடைய அப்பா தான் வந்து அட்கினா. இவர் வந்து ஒரு பெரிய கிங்காக இருந்தார். யானைக்கும் சரி மனிதனுக்கும் சரி மதம் பிடித்து போனால் தொல்லைதான். எப்படின்னா இவர் வந்து ஒரே ஒரு காடஸை தான் வந்து வழிபடணும், மற்ற காட்ஸ்லாம் வழிபடக்கூடாது அப்படின்ட்டு அவங்களோட பீப்புள்ஸ் கிட்ட ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து திணிக்கிற ஒரு கிங் தான் இவர். ஆப்வியஸாக இந்த மாதிரி பழைய காடஸ் எல்லாம் வழிபடக்கூடாதுன்னா மக்கள் மத்தியில் அந்த கிங்குக்கான ரெஸ்பெக்டே போயிடும். அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. இந்த அட்கினாவுடைய பாலிடிக்ஸ் வந்து அந்த ஈஜிப்டில் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. அங்கே இருக்கிற அவரோட சொந்த மக்களே வந்து அவரை வெறுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஒரே ஒரு காடஸ், அதாவது அவர் வந்து ஒரு சன்னை தான் வழிபடணும், சன்னை தான் நம்மளோட காடு அப்படின்னு சொல்லி வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நீங்க ஈஜிப்டியன்ஸ் பிரமிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிட் ஷேப்ல தான் இருக்கும். அந்த பிரமிட் ஷேப் எதை குறிக்குதுன்னா, அந்த டாப் பாயிண்ட்ல வந்து சன் இருக்கு, அந்த சன்ரைஸ் தான் அந்த பிரமிட். இதை பேச வச்சுட்டு அட்கினா வந்து மற்ற காடெல்லாம் வழிபடக்கூடாது, மற்றவங்கள கடவுளே இல்லை, சன் தான் நம்மளோட கடவுள், இதை தான் வழிபடணும் அப்படின்ட்டு அவங்களோட மக்கள் திணிக்க ஆரம்பிச்சாரு. அண்ட் தென் இப்போ நான் சொல்ல போறது ரொம்ப கிரேசியான இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அட்கினாவுடைய யங்கர் சிஸ்டர், அவங்களே வந்து நம்ம அட்கினா வந்து பிரெக்னென்ட் ஆக்குறாரு. பிரெக்னென்ட் ஆக்கி பிறக்கிறவ தான் நம்ம டுட்காமுன். இவர் சின்ன வயசுலேருந்தே அவங்களோட டேடி ரூல் பண்ணுறதை பார்த்துட்டு இருக்காரு. அதாவது அட்கினா அவருடைய அப்பா இவர் ரூல் பண்ணுறதை பார்த்துட்டு இருக்காரு. இது வந்து ரொம்ப சரியே இல்லை, இது வந்து ஒரு தவறான விஷயம். மக்களுக்கு பிடிச்ச காடு அவங்க வந்து வழிபடணும், இவர் என்ன ஒரே காடு தான் இருக்குது, இவரை தான் நீங்கள் வழிபடணும் அப்படின்ற மாதிரி ரூல் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் தவறான விஷயம். அண்ட் தென் வந்து பழைய காடஸோடைய ஸ்கல்ப்சர்ஸ், அதாவது சிப்பி, அப்புறமேல்ட்டு ஆர்ட், இது எல்லாத்தையுமே வந்து அட்கினா வந்து டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சாரு. பட் இது வந்து நம்ம டுட்காமுனுக்கு பிடிக்கல. கொஞ்ச நாள் கழிச்சு டுட்காமுனோட அப்பா அட்கினா வந்து இறக்குறாரு. அவர் இறக்குறப்ப நம்ம டுட்காமுனுக்கு ஏஜ் வந்து ஜஸ்ட் 9 வயசு. இது வந்து எப்போ நடக்குதுன்னா அரௌண்ட் 3000 இயர்ஸ் பேக், நியர்லி 1332 BC. அப்போல்லாம் வந்து ஜீசஸ் கிரைஸ்டே பிறந்திருக்க மாட்டார். இந்த காலகட்டத்தில் டுட்காமுன் வந்து ஈஜிப்டுக்கு வந்து கிங்காக ஆகிறாரு. டுட்காமுன் வந்தவனே அவரோட மக்களுக்கு வந்து ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறாரு. எப்படின்னா வந்து அட்கினா வந்து இந்த மாதிரி காடஸ் எல்லாம் வந்து வர்ஷிப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேன் பண்ணி வச்சிருந்தாரு. இவர் வந்து அந்த பேனை வந்து உடச்சி மக்களை வந்து எல்லா சாமியையும் வழிபடணும், எல்லா ரிலீஜியஸும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல இதில் நம்ம டுட்காமுன் வந்து ரூல் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் இவர் வந்து ஃபோராஸ், அதாவது ஈஜிப்டியனுடைய முக்கியமான கலாச்சாரங்கள், இதையெல்லாம் வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி பிரேக் பண்ணி இப்படிலாம் இருக்கக்கூடாது, இதை வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கிறாரு. அந்த ஸ்ட்ரக்சரே வந்து ரொம்ப மாத்துறாரு நம்ம டுட்காமுன். இந்த டைம்ல தான் ஈஜிப்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து வருது. மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து ஒரு பெரிய ஆபத்து வருது, கிட்டத்தட்ட வாரண்டே சொல்லலாம். ஆக்சுவலாக இது வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து ரொம்ப தெளிவாக குறிப்பில்லை, ஆனால் இது வார் மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து நிறைய வெப்பன்ஸ், இந்த மாதிரி நியர்லி 130 வெப்பன்ஸ் கிட்ட கிடச்சிருக்குது. நம்ம டுட்காமுன் வந்து மிகப்பெரிய பவர்ஃபுல் அட்வைசர்ஸ், அதாவது ராஜாங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட ஒரு சில அட்வைஸை கேட்டு இவர் வந்து வார்க்கு போன மாதிரி ஒரு சில ஸ்டோரிஸ் இருக்குது. அண்ட் தென் டுட்காமுன் ரூல் பண்ணப்ப அங்கே ஈஜிப்டில் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமா, நல்ல மகிழ்ச்சியோட, நல்ல விவசாயம், இந்த பூமியெல்லாம் வந்து நல்ல விளைச்சலோட இருந்தது. இதுக்கு முக்கியமான காரணம் நைல் நதியும் கூட. அண்ட் டுட்காமுன் வந்து அவரோட ஏஜ் 19, அந்த ஏஜ்லேயே வந்து அவர் வந்து இறந்து போறாரு. அதுவும் வந்து மர்மமான முறையில் இறந்து போறாரு. இதில் வந்து ஒரு சில கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்குது. என்னன்னா இவருக்கு வந்து மலேரியா வந்து இறந்து போனதாகவும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து லெக் இன்ஜுரி, அந்த இன்ஜுரியை வந்து கேர் அதனால இறந்து போனாங்க இப்படின்ட்டு நிறையா தியரிஸ் இருக்குது. பட் இதில் எது உண்மை அப்படின்றத ஆர்கியாலஜிஸ்ட் ரிசர்ச் பண்ணி தான் இருக்காங்க. எப்படி அவர் ஏஜ் ஆஃப் 19 இறந்து போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்லறை, அதாவது டாம், அது வந்து ரொம்ப சின்னதாக இருந்திருக்குது. ஏன்னா மிகப்பெரிய ராஜாக்கள் அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா நல்ல பெரிய பிரமிட் கட்டி அதில் தான் வந்து ராஜாவை வந்து அடக்கம் பண்ணுவாங்க. பட் இவரை வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பிரமிடில் தான் வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. பட் இவர் அடக்கம் பண்ணுறப்ப இவருடைய ஃபேஸ் மாஸ்க் அதில் வந்து கிட்டத்தட்ட 24 கேரட் ஆஃப் கோல்டு அதுலேயே செஞ்சு அவரோட மாஸ்க் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 1922 வந்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆர்கியாலஜிஸ்ட் ஹார்வர்ட் கோவர்ன்ற ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்கவரி பண்ணுறாரு. அதுதான் வந்து டுட்காமுனுடைய கல்லறை. இது வந்து நியர்லி 3000+ இயர்ஸ்க்கு முன்னாடியே இருந்தது. யாருமே இதை வந்து தொட்டது கிடையாது. அடுத்தது ஆஷிஷல் நான் சொன்ன மாதிரி இவர் வந்து கோல்டு கஃபின்ல வந்து போட்டு மமிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இவரோட ஃபேஸ் மாஸ்க் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டில் இருந்திருக்கு. அண்ட் தென் இது வந்து 24 கேரட் கிட்ட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூட 5000+ ஐட்டம்ஸ், அப்புறமேல் ஜுவல்ஸ், நெக்ஸ்ட் சாண்டல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்திருக்குது. இது வந்து ஒரு ஏன்ஷியன்ட் எஜிப்டியன்ஸ்க்கு ஒரு டைம் கேப்சூல் மாதிரின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் இதை கண்டுபிடிச்ச கார்ட்டர் வந்து ஒரு மர்மமான முறையில் இறக்குறாரு. திடீர்னு வந்து இதில் தனியாக ஒரு கான்ஸ்பிரசி தியரியை கிளப்பி விட்டாங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து டுட்காமுனுடைய டாம்பு ஓப்பன் பண்ணனால்ட்டு அவரோட ஆவி வந்து எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டு இருக்குது, யாரெல்லாம் வந்து அவரோட கல்லறையை தொடறாங்களோ அவங்களாம் வந்து இறந்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஸ்பிரசி தியரியை கட்டி விடுறாங்க. ஃபியூச்சரில் நிறைய ரிசர்ச்க்கு அப்புறமேல்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக வந்து அந்த மமிஃபை பண்ண கல்லறையில் ஏதாவது டாக்ஸிக்ஸ் இந்த மாதிரி நிறையா திரவங்களை பூச்சி வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா வந்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த விலை மதிக்க முடியாத ஆபரணங்கள் இதெல்லாம் வந்து யாரும் திருடக்கூடாது அப்படின்றதுக்காக இதில் இந்த மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க அந்த காலத்தில். அதனால தான் அதை தொட்டவனே எல்லாத்துக்கும் வந்து மர்மமான டிசீஸ் அஃபெக்ட் ஆகி இறந்து போயிருக்காங்க அப்படின்ட்டு கடைசியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் எஸ், இன்னும் டுட்காமுனுடைய கல்லறை வந்து மியூசியமில் சேஃப்டியாக தான் இருக்குது. போய் அதை தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க போய் தொட்டு பாருங்க. ஈவன் தோ ஈஜிப்டியன் ஹிஸ்ட்ரியில் டுட்காமுன் வந்து ரொம்ப வருஷம் ரூல் பண்ணலைனாலும் இவர் வந்து ரொம்ப ஃபேமஸான புகழாராக தான் இருக்கிறாரு. டுட்காமுன் வந்து அவரோட அப்பாவுடைய தங்கச்சிக்கு பிறந்தவளும். ஸோ அவருக்கு வந்து
இயற்கையாகவே வந்து நிறைய டிசீஸ் இருக்கலாம். எப்படின்னா நம்ம ஜென்ரேஷனில் எப்படி அத்தை பொண்ணு மாமா பொண்ணு வந்து மேரேஜ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நோய் வந்துடும் பிறக்கிற குழந்தைக்கு அப்படின்னு சொல்கிறாங்களோ, அந்த மாதிரி தான் இந்த கேஸ்லையும் நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் இல்லை டாபிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ரெகுலரான வீடியோஸ் உங்களுக்கு வரும். பை.